என் பெயர் சந்தியா. நான் பாரம்பரியமான கிராமத்தைச் சேர்ந்த பெண். எனக்கு இப்பொழுதுதான் நிச்சயதார்த்தம் முடிந்து இன்னும் 2-3 மாதங்களில் திருமணம் என்று ஏற்பாடு செய்துள்ளனர். அந்த ஊரிலேயே நாங்கள் தான் பணக்காரர்கள். எங்களுக்கென்று ஊரில் அரண்மனை போன்ற வீடும் நிறைய நிலங்களும் இருந்தது. அதில்தான் நாங்கள் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறோம். தாத்தா இறந்த பிறகு அனைத்தும் பாட்டியின் வசம் வந்தது. பாட்டியை மீறி அந்த வீட்டில் எதுவும் நடக்காது. என் அம்மாவிற்கு 3 அண்ணன்கள். அப்பா இறந்த பிறகு அவர்களோடு அதே வீட்டில்தான் வசித்து வருகிறோம். எனக்கு கீழ் ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் உள்ளனர். பெரும்பாலும் எங்களின் சொந்தத்துக்கு உள்ளாகவே திருமணம் செய்து கொள்வோம். எனக்கு ஏற்றாற்போல் சொந்தத்தில் மாப்பிள்ளை இல்லாததால் வெளியில் திருமண ஏற்பாட்டை செய்து நிச்சயதார்த்தமும் முடிந்துவிட்டது. எனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளையின் பெயர் ராகவன். அவர் பக்கத்து நகரில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மேலாளராக பணியாற்றுகிறார். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு அவருடன் தொலைபேசியில் பேசுவது வழக்கம். அப்படி பேசினால் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருப்போம். என்ன பேசுவோம் என்று இருவருக்குமே தெரியாது. இப்படியாக எங்களின் திருமண நாளும் வந்தது. வீட்டில் எந்த ஒரு விசேஷம் என்றாலும் எங்கள் வீட்டிலேயே நடைபெறும். எங்கள் வீடும் அதற்கு ஏற்றாற்போல் விசாலமாகவே இருக்கும். சொந்த பந்தங்கள் அதிகம் என்பதால் கேலியும் கிண்டலும் மகிழ்ச்சியும் எங்கும் நிறைந்திருக்கும். காலை எழுந்த உடனேயே சாஸ்திர சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு அத்தைகள் அலங்கரித்து மணமகளான என்னை மணமேடையில் அமர வைத்தனர். நானும் மற்ற உறவினர்களும் மாப்பிள்ளையின் வீட்டாருக்காக காத்திருந்தோம். என்னுடன் அமர்ந்திருந்த மாமாவின் பிள்ளைகள் என்னை கேலி செய்து கொண்டிருந்தனர். எனது பெரிய மாமாதான் மாப்பிள்ளை வீட்டாருடன் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்பொழுது வருகிறீர்கள் என்று விசாரித்து கொண்டிருந்தார். அவர்களும் இதோ வருகிறோம், கிளம்பிவிட்டோம் என்று கூறிக்கொண்டிருந்தனர். எங்களது வீட்டிலும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தடல்புடலாக நடந்து கொண்டிருந்தது. முகூர்த்தத்திற்கான நேரம் வர அனைவரின் முகத்திலும் கவலை பற்றி கொண்டது. ஏனெனில் இதுவரை மாப்பிள்ளை வீட்டார் வந்து சேரவில்லை. பதறிப்போன மாமாவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்க அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே முகம் மாறத் தொடங்கியது. இதை அனைவரும் கவனித்தோம். பிறகு பாட்டி என்னவென்று விசாரிக்க மாமா பேச ஆரம்பித்தார். என்னவென்று தெரியவில்லை. 2 மணி நேரத்திற்கு முன்பு மாப்பிள்ளை எங்கேயோ சென்றவராம். இதுவரை வீடு திரும்பவில்லையாம். அதை பற்றி அவர்களுக்கே ஒன்று தெரியவில்லையாம் என்று பாட்டியிடம் கூறிக்கொண்டிருந்தார். பாட்டியும் அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச மாப்பிள்ளை வீட்டார் எங்களுக்கே ஒன்றும் புரியவில்லை. முகூர்த்த நேரத்திற்கு எங்களால் வர முடியாது, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டனர். இதை கேட்ட பாட்டி கோபமும் கவலையுமாக அமைதியாக அமர்ந்து விட்டார். வீட்டில் ஒரு விதமான பதற்றம் நிலவியது. திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக பேசத் தொடங்கினர். சில பேர் இவள் ராசி இல்லாதவள், இவளை பிடிக்காமல் மாப்பிள்ளை ஓடிவிட்டான் போல என்று எங்களின் காதுபடும்படியே பேசிக்கொண்டிருந்தனர். கிராமத்தில் இப்படியெல்லாம் பேசுவது சகஜம்தான். இதை கேட்டு பாட்டிக்கு கோபம் வந்தது. உடனடியாக தனது 2வது மகனான என் மாமாவை தனியாக அழைத்து பேசிக்கொண்டிருந்தார். அவரும் பாட்டி சொல்வதற்கு தலையாட்டி கொண்டிருந்தார். பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. தனது மகனை அழைக்க அவனும் ஓடி வந்து இருவரின் முன் நின்றான். பிறகு அவனை அழைத்து வந்து மணமேடையில் வைத்து இவள் கழுத்தில் தாலியை கட்டு என்று உத்தரவிட்டார். இதை கேட்டு அவன் மட்டுமல்ல, நான் உட்பட சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் பதறிப்போனோம். என் மாமாவின் பையனின் பெயர் ரமேஷ். அவன் இப்பொழுதுதான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறான். என்னை விட 2 வயது சிறியவன். சொல்லப்போனால் அவனும் என் தம்பியைப் போலத்தான். இவ்வளவு நாள் வரை என்னை அக்கா என்றுதான் அழைத்து வந்தான். ரமேஷும் மாமாவிடம், அப்பா என்ன சொல்கிறீர்கள்? அக்காவை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? எனக்கு இதில் விருப்பமில்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று தலைகுனிந்தவாறே நின்றிருந்தான். இந்த பதிலை மாமாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரும் கோபமாக அவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அவனும் சிறிது நேரம் அழுது கொண்டே நின்றிருந்தான். பிறகு பாட்டி அவனிடம், பாரப்பா ரமேஷ், நான் சொல்வதை கேள். இது நமது குடும்ப மானத்தை பற்றியது. இப்பொழுது நீ சம்மதிக்கவில்லை என்றால் இவ்வளவு நாள் நாம் கட்டிக்காத்த கௌரவம் எல்லாம் பறிபோகிவிடும். நான் சொல்வதை கேள். எதுவாக இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம். போய் தாலியை கட்டு என்று உத்தரவிட்டார். இந்த முறையும் அவன் அமைதியாக நிற்க பாட்டி எனது அத்தைகளை பார்க்க அவர்களும் ரமேஷை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தனர். நான் முன்பே சொன்னது போல பாட்டி பேச வேண்டும் என்று இல்லை.
அவர் ஒரு பார்வை பார்த்தாலே அந்த வீட்டில் அதற்கு மறுப்பு ஏதும் இருக்காது. பிறகு அத்தைகளும் மாமாக்களும் வெகு நேரமாக அவனிடம் பேசிக் கொண்டிருந்தனர். அவனும் முடியாது என்று மறுத்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அனைவரும் கோபத்தை காண்பிக்க வேறு வழியில்லாமல் என் கழுத்தில் தாலியை கட்டினான். எனக்கும் சுத்தமாக இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. இருந்தாலும் அனைவரும் முடிவிற்கு முன்னால் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்லப்போனால் அந்த வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு வாயை திறப்பதற்கு கூட அனுமதி இல்லை. கண்ணீரும் கவலையுமாக திருமணமும் நடந்து முடிந்தது. முதலிரவுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது. அறையில் அமர்ந்தவாறே எனது விதியை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். ஒருவேளை எனக்கு பார்த்து இருந்த மாப்பிள்ளை என்னை பிடிக்காமல் தான் சென்று விட்டாரோ என்று கூட தோன்றியது. ஆனால் அவர் தொலைபேசியில் பேசும்பொழுது அப்படி எதுவும் எனக்கு தோன்றவில்லை. எதனால் இப்படி நடந்தது என்று யோசித்து யோசித்து கண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் ரமேஷும் அறைக்குள் வந்தான். அவனும் கோபமாக காணப்பட்டான். பிறகு அவன் என்னிடம், அக்கா, நீங்களாவது சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்தி இருக்கலாமே, எதற்காக அமைதியாக இருந்தீர்கள் என்று என்மேல் கோபப்பட்டான். அதற்கு நான், ரமேஷ், உன்னாலேயே எதுவும் செய்ய முடியவில்லை. பிறகு எப்படி என்னால் அவர்களை எதிர்த்து பேச முடியும்? எனது நிலைமையை புரிந்து கொள் என்று அவனை சமாதானப்படுத்தினேன். அவனும் புரிந்து கொண்டான். பிறகு என்னிடம், அக்கா, எனக்கு நிறைய படிக்க வேண்டும் என்றுதான் ஆசை. இவ்வளவு சீக்கிரம் திருமணம் பற்றி நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதுவும் உங்களுடன். உங்களை எனது அக்காவாகத்தான் நினைத்திருந்தேன். என் வாழ்க்கை இப்படியாகும் என்று நினைக்கவில்லை என்று அழுது கொண்டிருந்தான். அவன் அழுவதை பார்த்து எனக்கே பாவமாக தெரிந்தான். மான மரியாதை என்று கூறி உறவினர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று அவர்கள் மேல்தான் கோபமாக வந்தது. பிறகு அவனும் சிறிது நேரத்தில் அவனது இடத்தில் உறங்கிவிட்டான். நானும் தரையில் படுத்து உறங்கிவிட்டேன். ரமேஷிற்கு திருமண பந்தம் என்றால் என்னவென்று புரியாத வயது. மிகவும் வெகுளித்தனமாக இருப்பான். திருமணத்திற்கு முன்பு வரை நான் உங்கள் திருமணத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடமே கேட்டுக்கொண்டிருந்தான். மறுநாள் காலை ரமேஷ் கல்லூரி புறப்பட மாமா தடுத்து நிறுத்தினார். அவனிடம், இனிமேல் நீ கல்லூரிக்கு செல்ல வேண்டாம், நம்மிடம் இருக்கும் நிலங்களை பார்த்துக்கொள், அது போதும் என்று கூறிக்கொண்டிருந்தார். இதை கேட்ட அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. ஒன்றும் பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இதை நானும் புரிந்து கொண்டேன். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு மாமாவிடம் இதை பற்றி பேசினேன். மாமா, அவன் படிப்பதற்கு ஆசைப்படுகிறான். இன்னும் ஒரு வருடமே உள்ளது. அவன் படித்து முடிக்கட்டும், பிறகு நிலங்களை பார்த்து கொள்வான் என்று அவரிடம் கூற அவர் ஒன்றும் பேசவில்லை. பிறகு சரி என்று சம்மதித்தார். ரமேஷ் என்னை நன்றியுடன் பார்த்து கல்லூரிக்கு சந்தோஷமாக புறப்பட்டான். பிறகு 2 நாட்கள் கழித்து பாட்டி ரமேஷிடம் தனியாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தார். அவர் சென்ற பிறகு ரமேஷ் கோபமாக அறைக்கு வந்தான். நானும் என்னவென்று விசாரிக்க, பாட்டிக்கு வயதாகிவிட்டது, அதனால் பைத்தியம் போல பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று கோபத்துடன் கூறினான். நானும் அவனிடம் அவர் என்ன கூறினார் என்று கேட்க, இனிமேல் நீங்கள்தான் எனக்கு மனைவியாம், உங்களிடம் சந்தோஷமாக இருந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம், விளையாட்டுத்தனமாக இல்லாமல் ஆண் பிள்ளையாக நடந்து கொள் என்று அறிவுரை கூறினார் என்றான். இதை கேட்ட எனக்கும் புரிந்துவிட்டது பாட்டி என்ன சொல்ல வந்தார் என்று. பிறகு நான் ரமேஷிடம், அவர்களை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதே, நாம் அறையில் இருக்கும் பொழுது நல்ல நண்பர்களாக இருப்போம், நீ உன் படிப்பை கவனி என்று சமாதானப்படுத்தினேன். அதன் பிறகு ரமேஷும் என்னுடன் சகஜமாக பேசத் தொடங்கினான். கல்லூரியில் நடக்கும் அனைத்து விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்வான். அதற்கு முன்பும் அதை போலத்தான் இருந்தான். இப்பொழுது இரவும் கிடைத்ததால் நிறைய விஷயங்களை பற்றி இருவரும் பேசிக்கொண்டிருப்போம். எங்களுக்குள் எந்த ஆசையும் வந்ததில்லை. சிறு வயதிலிருந்து அதை போல அவனிடம் நானும் பழகவில்லை, அவனும் என்னுடன் பழகவில்லை. இப்படியாக அவனது கல்லூரி படிப்பும் முடிந்தது. அவன் அதற்கு மேலும் படிப்பதற்கு ஆசைப்பட்டான். அதை பற்றி என்னிடம் கூற பிறகு நான் தான் மாமாவிடம் கூறி சம்மதிக்க வைத்தேன். அப்படி கல்லூரியில் சேர்ந்தவன் அங்குள்ள நிறைய விஷயங்களை பற்றி பேசுவான். அதிலும் குறிப்பாக அவனுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று கூறினான். மனைவி என்றால் அவளைப் போலத்தான் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பான். அவனின் பேச்சை கேட்டு எனக்கு என்ன பதில் சொல்வது என்றே புரியாமல் தவித்து இருப்பேன். அவனுக்கு எப்படி புரிய வைப்பது நான் தான் அவனின் மனைவி என்று? அவன் இதுவரை என்னை மனைவியாகவே பார்க்கவில்லை என்பது புரிந்தது. அவளிடம் பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடமே கேட்டு தெரிந்து கொள்வான். நானும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன்.
அவனது சந்தோஷமான வாழ்க்கையில் நாம் தலையிட வேண்டாம் என்று. அவனுக்கு என்னால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்து வந்தேன். ஒரு கட்டத்தில் நான் அந்த பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் நீங்கள்தான் அப்பா அம்மாவிடம் பேசி சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தான். அவனை நினைத்து எனக்கு பாவமாகத்தான் இருந்தது. ஒரு நாள் எனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. வீட்டில் உள்ளவர்களிடம் தெரிவிக்க அவர்களும் ரமேஷிடம் சொல்லி என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல கூறினர். அவனும் என்னை பக்கத்து நகரில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு சிகிச்சையை முடித்துவிட்டு திரும்பி வரும்பொழுது நான் கண்ட காட்சி எனக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது. காரணம், எதிரே எனக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையான ராகவனும் அவனது மனைவியும் மற்றும் குழந்தையும் அமர்ந்து இருந்தனர். ராகவன் அருகில் செல்ல அவரும் பதட்டத்துடன் என்னை பார்த்து எழுந்து நின்றார். கோபம் தாங்காமல், உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் எதற்காக நிச்சயதார்த்தம் செய்ய வேண்டும்? என்னுடன் அன்பாக பேசி நம்ப வைத்து கடைசியில் என்னை ஏமாற்றி விட்டீர்களே, உங்களுக்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று கத்தினேன். எனது கோபத்தை பார்த்த ரமேஷ் தான் என்னை சமாதானப்படுத்தினான். பிறகு மெதுவாக ராகவனும் பேச ஆரம்பித்தார். என்னை மன்னித்து விடுங்கள், உங்களது நிலைமை எனக்கு புரிகிறது. உங்களுடன் நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பே நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். சில கருத்து வேறுபாட்டால் பிரிந்து விட்டோம். பிறகு அவளை மறந்து உங்களுடன் திருமணம் செய்து கொள்ளத்தான் ஆசைப்பட்டேன். ஆனால் திருமணத்திற்கு 2-3 நாட்களுக்கு முன்புதான் தெரிந்தது உண்மையான காதல் அவள் மேல்தான் உள்ளது என்று. அவளுக்கும் அப்படித்தான். வேறு வழியில்லாமல் இருவரும் ஓடிச் சென்று திருமணம் செய்து கொண்டோம். என்னை மன்னித்து விடுங்கள் என்று தலைகுனிந்தவாறே தன் மனைவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ரமேஷும் என்னை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தான். வரும்பொழுது வழி முழுவதும் அழுது கொண்டே வந்தேன். வீட்டிற்கு வந்தும் வெகு நேரமாக அமைதியாக அமர்ந்திருந்தேன். ரமேஷும் மெதுவாக என்னிடம், அக்கா, இன்னும் ராகவனை காதலிக்கின்றீர்களா என்று கேட்டான். நானும் அவனிடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளவு நாள் எனக்கு பதில் தெரியாமல் இருந்தது, எதற்காக என்னை விட்டு சென்றான் என்று. இப்பொழுது அதுவும் தெரிந்துவிட்டது. இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாகவும் இருக்கிறது என்று பதில் கூறினேன். அவனும் அமைதியாக சென்று விட்டான். அன்று இரவு எப்பொழுதும் போல படுப்பதற்கு கீழே பாய் விரித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ரமேஷ் என்னிடம், சந்தியா, எனக்கு கழுத்து வலிப்பது போல் உள்ளது, லேசாக தைலம் தேய்த்து விட முடியுமா என்று கேட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அன்று முதல் முறையாக என்னை பெயர் சொல்லி அழைத்தான். நானும் மறுப்பேதும் கூறவில்லை. அவன் சொன்னது போல அவனை என் மடியில் படுக்க வைத்து தைலத்தை தேய்த்து கொண்டிருந்தேன். ரமேஷ் என்னிடம், சந்தியா, முன்பெல்லாம் நான் ஏதாவது சொன்னால் என்னை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதுமாக இருப்பாய். சில சமயம் காதை பிடித்தும் திருகுவாய். ஆனால் இப்பொழுது நான் சொல்லும் சிறு சிறு விஷயங்களை கூட செய்து வருகிறாய். மறுப்பேதும் கூறுவதில்லை. ஏன் அப்படி என்று கேட்டான். நானும் பதிலாக, அப்பொழுது நமக்கு வேறு உறவு இருந்தது. ஆனால் இப்பொழுது நீ என் கணவன், நான் உன் மனைவி. எனக்கென்று சில கடமைகள் உள்ளது. அதை நான் செய்வதற்கு முயற்சி செய்கிறேன், அவ்வளவே. நீ வயதில் என்னை விட சிறியவனாக இருந்தாலும் சரி என்றேன். அவன் எழுந்து உட்கார்ந்து, சந்தியா, நான் ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? அப்படி ஒரு பெண்ணே இல்லை. நான் உனக்காகவே அப்படி கூறி வந்தேன். ஒருவேளை ராகவன் அதே காதலோடு திரும்பி வந்தால் உன்னை அவனோடு சேர்த்து வைக்கலாம் என்றுதான் நினைத்திருந்தேன். உனக்கு குற்ற உணர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பெண்ணை பற்றியும் கூறி வந்தேன். ஆனால் இன்றுதான் தெரிந்தது ராகவனுக்கு உன் மனதில் இடமில்லை என்று. நானும் பலமுறை யோசித்து பார்த்தேன். நமது பாட்டையின் முடிவால் பாதிக்கப்பட்டது நான் மட்டுமல்ல, நீயும் தான் என்பதை புரிந்து கொண்டேன். இனிவரும் காலங்களில் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டு உன்னுடன் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறேன். இனி நீதான் உன் முடிவை சொல்ல வேண்டும் என்று எனது கையை பிடித்து கேட்டான். நான் பதில் ஏதும் கூறவில்லை. அமைதியாக அமர்ந்திருக்க அவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. எனது நெற்றியில் முத்தம் கொடுத்தான். அதை நான் தடுக்கவில்லை, தடுக்கவும் மனம் வரவில்லை. பிறகு படிப்படியாக தொடர்ந்தான். முதலிரவு அன்று என்ன நடக்க வேண்டுமோ அது 2 வருடங்களுக்கு பிறகு நடந்தது. நானும் அன்று அவனை முழுமனதாக கணவனாக ஏற்றுக்கொண்டேன். அவனும் அப்படித்தான். எங்களின் திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக தொடங்கியது. எங்களின் காதலுக்கு அடையாளமாக சில மாதங்கள் கழித்து குழந்தையும் பிறந்தது. இன்றும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். நன்றி.